हाय फ्रेंड्स एल्लोरुक्कुम वणक्कम वेलकम टू नित्तम ओरु सமையல் இன்னைக்கு அக்ஷய திருதியை ஸ்பெஷலா நம்ம சூப்பரான ஒரு பலாப்பழ பாயசம் ரெடி பண்ணிருக்கோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ இந்த பலாப்பழ பாயசம் பண்றதுக்கு நான் 1/2 கிலோ பலாப்பழத்தை வாங்கிட்டு அதில் சொலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முழு தேங்காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1/2 கிலோ வெல்லம், கொஞ்சமாக முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறமா ஏலக்காய் தூளும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பாசிப்பருப்பை ஒரு கடாயில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும். இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே நேரத்தில் நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை நல்லா பொடிச்சிட்டு அதையும் ஒரு கடாயில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரையிறதுக்குள்ளே நம்ம பலாப்பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. வெல்லமும் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லத்தை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், பாசிப்பருப்பும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இதுக்கான தேங்காவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு நல்லா திக்கான முதல் பாலை எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னொரு டைம் ஒரு பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பலாப்பழத்தை அதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய்யும் இந்த டைமில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது லேசாக அது வதங்கி வரும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டி அதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா லேசாக ஒரு கொதி வரும்போது நம்ம தேங்காயோட 2ஆம் பாலை முதல்ல இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொதி வருது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2ஆம் பாலை சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் லேசாக கொதி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற முதல் தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற ஏலக்காய் தூளையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் நம்ம முதல் பாலையும் அதில் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான அருமையான பலாப்பழ பாயசம் செம்மையாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு திராட்சை முந்திரியெல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு திராட்சையும் முந்திரியும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அதை அந்த பாயசத்தில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தேங்காயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா நெய்யில் கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பாயசத்தில் சேர்த்துடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பரான பாயசம் செம்மையாக ரெடி பண்ணியாச்சு. இது ரொம்ப அருமையாக டேஸ்டியாக இருக்குங்க. இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.